கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஏதோ ஒரு காமெடியில் வடிவேல் சொல்லுவார்ல, வாயை முடா குரங்கு அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டில் உள்ளவங்க மனநிலை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படி தான் சொல்லணும். நீங்கள் இந்த தேர்ட் ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 3வது ப்ரோமோவில் ஜாக்லின் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பல பேருக்கு மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம், என்னடா இப்படி சொல்கிறாங்க, டிடிஎஃப் டாஸ்க்கே விளையாடக்கூடாதுன்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இது என்னடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன, அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைவில் ஒரு ஆள் தான் வாயை விட்டுச்சு. அந்த ஆள் தான் ஒரு பேச்சு பிராக்கில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைப்பாங்களோ அப்படின்னு வாயை விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சிட்டாங்க. அந்த ஆள் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஃபஸ்ட்டு இந்த ப்ரோமோ 3ல் நடந்தது ஒரு ஆர்டராக சொல்கிறேன். அப்போ தான் அந்த கடைசி ஜாக்லின் மேட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒட்டு போகும், சரியா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல் டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கோடைய ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த டாஸ்க் 5 டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோபா ஏரியாட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த டைம் வேணாலும் ஒரு சவுண்டு வந்து அடிக்கும். அதாவது எந்த சவுண்டு அப்படின்னா நம்ம விஜய் டிவி வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அப்படின்னு சிரிப்பார் இல்லையா? ஸோ அந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்றாங்க. அது போட்டு விட்டோடனே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு முடியாது யார் முதல்ல ஃபோனை தொடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்கை வீட்டில் உள்ள வேறு யாராவது ஒருத்தவங்க பண்ணணும், ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் பண்ணணும். அது ஜஸ்ட் டைமிங் டாஸ்க் தான், இவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை ஷேர் பண்ணி எடுத்துக்கலாங்கிறத பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்படி வந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு போட்டி நடக்குதுங்க. நம்ம ரயானு இவங்களுக்கு தான், மற்ற பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க எடுக்கலாம், இப்போ வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் ரயானும் வந்து நிற்கிறாங்க. ரயானும் முத்து ஓடி வந்து அந்த ஆரன் அடிச்சோன்னு ஓடி வந்து தொடும்போது தீபக் அந்த இடத்துல உட்காந்துருக்காப்ல, உட்காந்து நான் பார்க்குறேன் யார் தொடுறான்னு சொல்லிட்டு ஜாக்லினும் நிற்கிறாங்க ஆப்போசிட்டில். இப்போ ரயான் வந்து ஓடி வந்து தொடராப்புல, தொட்டவனே நான் தொடலை, நான் பண்ணலை, நீ தொடலை, நான் தான் தொட்டேன்னு சொல்லி ரயான் வந்து ஒரு ஆர்கியூ பண்ணுறான். ஃபஸ்ட்டு தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், சரிங்களா? ஸோ இதெல்லாமே இருக்கட்டும், ப்ரோமோ நடந்த விஷயங்கள் இப்போ முடிஞ்சு. இப்போ அங்கே ஒரு டாஸ்க் வருது. என்ன டாஸ்க் வருது அப்படின்னா முத்துக்குமரன் தொட்டுட்டாப்புல, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு டாஸ்க் வருது. என்ன டாஸ்க் வருது அப்படின்னா இந்த மாதிரி இந்த கப்பு இத்தனை கப்பு வந்து கொடுப்பாங்க, சம்திங் எத்தனை கப்புன்னு தெரியல, அந்த பிளாஸ்டிக் கப்பு கொடுத்து அதை 90 செகண்டில் முக்கோணமாக அடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ஃபேவரிசம் கேம் மக்களே. இது வந்து யாரை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து இந்த கேம் வந்து ஜெயிக்க வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த டாஸ்க் எக்ஸ்பெஷலி, சரிங்களா? இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். பவித்ராவுக்கு அநியாயமாக நடந்த ஒரு விஷயத்தையும் நான் தெளிவாக போட்டிருக்கேன். அதுக்கு இன்னும் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், வேணா அந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ டோட்டலாக இந்த சீசனில் டிக்கெட் டு ஃபினாலே விஜய் விஷாலுக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரியா? இந்த ப்ரோமோவில் இதை அடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணி கேட்குறாப்புல, யாருமே முன் வரல. ஜாக்லின் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்துட்டு ரயானை கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ரயானை வந்து நான் தான் முன்னாடி தொட்டேன்னு ஒரு ஆர்குமெண்ட்டில் இருக்கா. பட் ரயான் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான், 90 நிமிஷத்தில் அதை அடுக்கிறதுக்குறது. பட் அந்த டஃப்பான டாஸ்க்லையுமே எப்படி டயத்தை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி அதை பிரித்து வச்சது, மறுபடியும் எல்லாத்தையும் எண்ணுனது, மறுபடியும் தூக்கி அடுக்கினதுன்னு சொல்லி ஒரு டைம் டிலே பண்ணி அதை வேணும்னே வந்து முத்துக்குமரனை தோக்கடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு பர்சனலி அது வந்து ஃபீல் ஆச்சு. பட் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட பர்ஸ்பெக்டிவ் அது வேணும்னே பண்ண மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா ஆல்ரெடி முத்துக்குமரனுக்கும் ரயானுக்கும் காலையிலேருந்து ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. அந்த டயத்தில் போய் இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் வந்து பர்ஸ்பெக்டிவ் தோணுச்சு, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா தீபக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. எஸ்பெஷலி அது தண்ணி குடிக்கிற டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிக்கிற டாஸ்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து இவர் வந்து பண்ணுறாரு. அது யார்? ராணோ வந்து பண்ணுறாப்புல. ராணோ பண்ணுறது வந்து குடிக்க முடியாமல் வாந்திலாம் எடுக்கிறாப்புல. இதெல்லாம் இன்னும் லைவில் வரல. முத்துக்கு நடந்த விஷயங்கள் மட்டும் தான் லைவில் வருது. இப்போ ஏன் நான் முதல்ல அந்த ஜாக்லின் விஷயத்தை இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா ஜாக்லின் தான் வெளியில் நிற்கும் போது முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அந்த டிஸ்கஷன், ரயான் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாப்புல. அவன் லேட்டாக வந்து அடுக்குனா, ரொம்ப டிலே பண்ணா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல அது கேமு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசினாப்புல. அப்போ ஜாக்லின் அங்கேயிருந்து வந்து மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இப்போ அது மாதிரி இருக்கட்டும். இப்போ திடீர்னு ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஃபோனை எடுக்கும்போது ஒரு ஆள் இந்த மாதிரி இந்த டாஸ்க்கே விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று கேட்ட உடனே அதை கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதுக்கு பேசாமல் கிரியேட்டிவ் டீம் வச்சதுக்கு பேசாமல் ஜாக்லினை கிரியேட்டிவ் டீமில் போட்டிருக்கலாம். நான் நீங்கள் சீரியஸாகவே சொல்கிறேன். அந்த புள்ள சொல்கிறத பூரா கண்டென்ட்டாக தூக்கி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதையே தூக்கி டாஸ்க்கை அந்த பிள்ளைக்கே கொடுத்தீங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஜாக்லினுக்கே அந்த டாஸ்க்கை கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. ஸோ இந்த விஷயத்தை லைவ்ல பேசிட்டு ஜாக்லின், முத்துக்குமார், சௌந்தர்யா அந்த 3 பேர் பேசும்போது இந்த இடத்துல தான் அந்த கன்வர்சேஷன் வந்து வந்துச்சு. அதை தூக்கி ஜாக்லினுக்கு டாஸ்க்காக கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு பெரிய கேள்வி இருக்கும், சௌந்தர்யா தலையில் கையை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சௌந்தர்யா பண்ணணுமான்னு. சௌந்தர்யா அங்கே பேசிக்கிட்டு இருந்தது இப்படி ஆகி போச்சேடா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா வாயை மூடா குரங்குன்னு சொன்னா கேட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யாவோட மனநிலை வந்து இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாஸ்க்கை இப்போ யார் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லி கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பண்ண முடியும். நான் டைட்டில் போயிடுவேங்கிற கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பண்ண முடியும். அப்படி இல்லை, அப்படி இல்லாமல் இன்னொன்று பண்ணணும் அப்படின்னா அந்த டாஸ்க்கை யாருமே பண்ணாமல் ஜாக்லின் அவங்களோட ஒரு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஸோ இதில் யார் பண்ணுவா, இல்லை ஜாக்லினுக்கே மைனஸ் ஆகுமா? ஜாக்லின் கண்டிப்பாக மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் நினைக்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஒரு ப்ரோமோ வீடியோக்கு இவ்வளோ பெருசு தேவையான நானே யோசிக்கிறேன். இருந்தாலும் இந்த ஒப்பீனியன் சொல்லணுங்கிறதா தான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.